Welcome to GK Solution. இன்றைய வீடியோல ஆசிலோஸ்கோப் மல்டிமீட்டர். இது ஒரு போர்ட்டபிள் ஆசிலோஸ்கோப். அதோட இல்ல, இதோட மல்டிமீட்டரும் இதோட அட்டாச்டா இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பண்ண போறோம். இது எப்படி பயன்படுது, எதற்காக பயன்படுத்தலாம், என்ன நன்மைகள் இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். இது வந்து ஒரு 3-in-1. ஆக்சுவலா ஆசிலோஸ்கோப் இதுல இருக்கு, மல்டிமீட்டர் இருக்கு, டெம்பரேச்சர் சென்சார் கூட இதுல இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எளிதாக கம்யூனிகேஷன் சிக்னல், ஏசியில் வரக்கூடிய இன்டோர் அவுட்டோர் யூனிட்டுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சிக்னல் வருதான்னு பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப ஏதுவான ஒரு டூலாக அமையுது. ஏன்னா ஆசிலோஸ்கோப்பு நம்ம ஒர்க் ஷாப்ல மட்டும்தான் வச்சு பார்க்க முடியும். பட் இது வந்து நம்ம போர்ட்டபிளா எடுத்துட்டு போகலாங்கிறதுனால இது வாங்கியிருக்கேன். இப்போதான் நானும் ஓப்பன் பண்ண போறேன். அங்க டெஸ்ட் பண்ணதோட இருக்கு. இது சைனால ரீசெண்டா நான் வாங்கிட்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு டூல். அப்படி இதை வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது ரொம்ப விலை குறைவுதாங்க, ஒரு $40 தான் இருந்தது. இந்த $40 இந்தியா மதிப்பு பிரகாரம் 3000-4000 ரூபாய்க்குள்ள சைனாவில் இருக்கு. இங்கேயும் அதே ரேஞ்ச் தான் இருக்கும். நீங்கள் அமேசான் போன்ற இதில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இதை போல கருவி மல்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். அது நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. நம்ம பார்க்கலாம் எப்படி பயன்படுத்துகிறோம், இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன பாகங்கள் அதில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே இதை போல் ஒரு பேக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் ஆசிலோஸ்கோப்புக்கு உள்ள ப்ராப். இது சிங்கிள் சேனலுங்கிறதுனால ஒரு சேனல் மட்டும்தான். நான் சிங்கிள் சேனல் போதுன்னு வாங்கினேன். இது வேணும்னா 2 சேனல் கூட இருக்குது. சிங்கிள் சேனல் நமக்கு போதுமானது போர்ட்டபிளுக்கு. இதோட ப்ராப் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்பை பற்றி நம்ம ஆசிலோஸ்கோப் பற்றி பார்க்கும்பொழுது அப்போ நான் அதை பற்றி காமிக்கிறேன் எப்படி பயன்படுத்துவது என்பது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆசிலோஸ்கோப் வீடியோவில் கூட பண்ணியிருக்கோம். இது மல்டிமீட்டர் போல தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்க்ரீன் கூட நல்லா பெரிய ஸ்க்ரீனாக, கலர் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்குறாங்க. அதோட இல்லை, இதில் உள்ள பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அனலாகும் இருக்குது, டிஜிட்டலும் அதில் தெரியுது. அது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் அனலாகில் பார்க்குறது ரொம்ப எளிதாக இருக்கும். இது அதோட மல்டிமீட்டர் ப்ராபை போன்ற நார்மல் ப்ராப் தான். இது வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய தெர்மோகப்பிள் அதோட ப்ராப் கொடுத்துருக்காங்க. இதை உபயோகப்படுத்தி எந்த லொக்கேஷனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறது எளிதாக நம்ம இதே மல்டிமீட்டரை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இது ஏசி மெக்கானிக் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதில் பாருங்க, இதில் டெர்மினல்லாம் மல்டிமீட்டரை போல தான் அமைந்திருக்கு. இதில் எங்கே நம்ம டெர்மினல்ஸ் கொடுக்கணும், ப்ராப் கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆசிலோஸ்கோப்போட ப்ராபுக்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. இது முதல் தடவை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதற்காக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கூர்மையான நீடில் கூட கொடுத்துருக்குறாங்க. சர்ஃபேஸ் மவுண்டட் காம்பனன்ட்ஸில் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்க பின்னோட ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும் வண்ணத்தில் உபயோகமாகும். அதோட மட்டும் இல்லை, கலர் ரிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டிக்காக. தவறான இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது ப்ராபாங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். ஸோ இது நார்மல் தான். இதில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஆசிலோஸ்கோப் மோடு பார்க்கல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் எதற்காக பயன்படுதும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து சார்ஜபிள். இது வந்து சார்ஜபிள் தான், பேட்டரி கிடையாது. பேட்டரினா ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு உள்ள. ஸோ இதை வந்து நம்ம USB சார்ஜர் C போர்ட் வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு. இப்போ நம்ம மல்டிமீட்டர் ப்ராபை எடுத்துக்கலாம். மல்டிமீட்டர் ப்ராப்ல இருந்து நம்ம நார்மல் மல்டிமீட்டராக எவ்வாறு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் கவர்ஸ்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுங்க. ஏன்னா இந்த மல்டிமீட்டரை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். முக்கியமான கருவி. அது மட்டும் இல்லை, 1க்கு 2 மல்டிமீட்டர் வச்சுங்க கிராஸ் செக் பண்ணுவதற்கு. ஏன்னா இது சரியாக இருந்தால்தான் நம்மளோட ட்ரபிள் ஷூட்டிங் பக்காவாக இருக்கும். பழுதாகி எளிதாக நம்ம கண்டுபிடிக்க இயலும். அதனால இந்த மல்டிமீட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ரஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. இது அனைவரும் அறிந்தது தான். இருந்தாலும் நான் ஒரு ஞாபகத்துக்காக திருப்பி ஒரு ஹிண்ட் தரேன். சரி, இப்போ நாம் வந்து என்ன பண்ணோம்னா, மல்டிமீட்டரை போல தான் கருப்பு காமன்லையும் சிகப்பு மற்ற ப்ராப்ளையும் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டும் சேஃப்டிக்காக அடைச்சிருக்காங்க. இது வந்து ஆம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ ஒரு மோட்டர்லேயோ ஹெவி ஆம்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இதன் வழியாக சப்ளை கொடுத்தோம்னா நமக்கு ஆம்பியர் கிடைக்கும். இதில் என்னன்னா மில்லி ஆம்ஸ் கூட கிடைக்கும். இந்த மல்டிமீட்டர் அதோட வசதி, மில்லி ஆம்ஸ் வரை எளிதாக பார்க்க முடியும். இதில் மோடு இருக்கு. மோடு 1 ஆசிலோஸ்கோப் மோடு இப்போ இருக்கிறது. இது வந்து மல்டிமீட்டர் மோடு. இப்போ மல்டிமீட்டர் மோடில் 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 4 மோட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். முதலாவதாக இருக்கிறது ஓம்ஸு, அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸ், டயோடு, அந்த மாதிரி ஒன்று கெப்பாசிட்டர், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எது வேணுமோ நம்ம அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் F4ல் எடுத்துக்கலாம். இப்போ நான் F1 எடுக்கிறேன். அது AC DC ரெண்டும். அது 2 தடவை பண்ணீங்கன்னா ஏசியாக மாறிடும். இப்போ நீங்கள் எந்த மோடு இருக்குங்கிறத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக மல்டிமீட்டரை பயன்படுத்துவது போல பயன்படுத்தலாம்.
ஓகேங்களா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் மோடில் நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இப்பொழுது நான் ரெசிஸ்டன்ஸ் 220K ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய டெர்மினல் வந்து சரியா பழசுங்கிறதுனால அப்படி இருக்கு, 220K வருது. அதே போல இதை நம்ம ஹோல்ட் பண்ணி சேவ் பண்ணி கொள்ளவும் முடியும். அதுக்காக ஹோல்டு சேவ் கூட கொடுத்துருக்காங்க. பாருங்க 1K இருக்கு, 1K-யோட கொஞ்சம் கம்மியாக இருக்கு. 1K ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு பார்த்தா உங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ நம்ம வந்து டயோடு ஒன்று செக் பண்ணி பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த காமன் ப்ராப்ளம் தான். ப்ராப் எதுவும் மாற்ற வேண்டாம். ஆஸ்லோஸ்கோப்புக்குள்ள ப்ராப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அது கடைசியாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது ஒரு டயோடை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டயோடுக்கும் இதே மோடு தான். இதில் ஆட்டோ ரேஞ்ச் போட்டாச்சுன்னா அந்த ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். மேனுவல் ரேஞ்ச் போட்டால் மேனுவல் ரேஞ்ச் பண்ணிக்கும். டயோடுக்கும் இதே மோடு தான். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா டயோடு மோடுக்கு நம்ம போகணும். சரி, இதில் போயிட்டு இது கண்டினியூட்டி மோடு, இது டயோடு மோடு. டயோடு மோடுக்கு போயிட்டு இதில் செக் பண்ணனா தெரியும். பாருங்க, அதோட வேரியர் வோல்டேஜ் 0.6 வோல்ட் காமிக்குது. இது ரிவர்ஸில் காமிச்சா காமிக்கக்கூடாது. இப்போ டயோடு ஃபங்க்ஷன் கூட ப்ராப்பராக இருக்குது. இதில் என்னென்னா நம்ம மோடு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை 2-3 தடவை காமிக்கி நம்ம இந்த மோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டர் மோடுக்கு போய் பார்க்கலாம். கெப்பாசிட்டர் மோடில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு செராமிக் கெப்பாசிட்டர் எடுத்து பார்க்குறேன். சரிங்களா? 768 நானோ ஃபேரட் வருது. நீங்கள் வேல்யூவில் கம்பேர் பண்ணிக்கலாம். இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, 1000 mmD இருக்கு. இது 1000 mmD இருக்கு. இதுங்களா? 1000 mmD காமிக்குது. இப்போ கெப்பாசிட்டர் கூட கரெக்டாக மெஷர் பண்ணுது. டயோடையும் மெஷர் பண்ணுது. இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, இது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறேன் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எப்படி செக் பண்ணணும்னு. இதில் வந்து ஏசியில இருந்து டிசிக்கு நம்ம அப்படி டயோட் மாதிரி செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்பொழுது இதை பற்றி பார்க்க வேணா. நம்ம இதை வந்து ஒரு சிம்பிள் ஆஸ்லோஸ்கோப் செக் பண்ணுவதற்காக இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய மோட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆஸ்லோஸ்கோப் மோடுக்கு போயிடலாம். ஆஸ்லோஸ்கோப் மோடில் இதுலேயே டெஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் பல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம முன்னாடியே நம்ம வீடியோவில் ஆஸ்லோஸ்கோப்பை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஆஸ்லோஸ்கோப் மோடுக்கு போகலாமா? அதுதான் மெயின். நம்ம நார்மல் மல்டிமீட்டர் எல்லாத்தையும் இருக்கும். பட் ஆஸ்லோஸ்கோப் மோடில் எப்படி பயன்படுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆஸ்லோஸ்கோப்போட ப்ராப், அவங்க கொடுத்த ப்ராப். நான் முன்னாடி கெப்பாசிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் மறுபடியும். இந்த ப்ராபை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பின்னு கொடுத்துருக்குறாங்க. இது சார்ஜபிள்குள்ள போர்ட்டு, சி போர்ட்டு. இது வந்து அதை ஃபஸ்ட்டு டியூன் பண்ணுவதற்காக ஒரு ஸ்கொயர் பல்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்கொயர் பல்ஸை பார்த்துக்கலாம். இதில் இது பக்கம் நெகட்டிவ் இருக்குது, காமன் எர்த் இருக்குது. எர்த்தில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த பக்கம் ஆமாம், இந்த ப்ராபை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்கொயர் பல்ஸ் வந்துருச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போன்ற ஆக்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? இந்த ஆக்ஷனில் தான் நம்ம வந்து இந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவர், சிறிய ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு சிறிய ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. இது முதல் தடவை அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இதை திருப்பி நம்ம மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஒரு கெப்பாசிட்டர் காம்பன்சேட்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த பாருங்க, இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் பல்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி மாறுது பாருங்க. சரிங்களா? இதை போல மாறும். இது போல மாறும். இதை வந்து நம்ம கம்மி பண்ணுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட் பண்ணுவதற்காக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பாருங்க, இப்போ இந்த இது வந்து ஸ்கொயரா இருக்கணும். இதை ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா போதும். இதை மறுபடியும் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதில் இருக்கக்கூடிய மோடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வால்யூம்ங்கிறது நம்ம மேலே இருக்கக்கூடிய இப்போ வால்யூம் செலெக்ஷன்ல இருக்கு. இதை நம்ம சின்னது பண்ணால் சின்னது பண்ணிக்கணும், பெருசு பண்ணால் பெருசு பண்ணிக்கணும். இந்த ட்ரிகர் பாயிண்ட் இங்கே வச்சிருக்கிறோம். நான் சொன்னது போல இந்த ட்ரிகர் பாயிண்ட் இந்த வேவ் ஃபார்ம் உள்ள இருக்கணும். நான் ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து நான் வெளியில் எடுக்கிறேன்.
இப்போ ட்ரிகர் பாயிண்ட் எடுத்து நான் மூவ் பண்ணுறேன் அப் அண்ட் டவுன். இதை நான் இதோட வெளியில் போகும்போது பாருங்க சரியாக பிடிக்காது, பிளிங்க் ஆகும். ஸோ இது கரெக்டாக வரணும்னா இந்த வேவ் ஃபார்முக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டா போதும். இது வந்து நமக்கு எந்த பாயிண்டோட வேல்யூஸ் எடுக்கணுங்கிறத பொறுத்து இருக்கு. ஸ்கொயர் வேவ்ல நமக்கு அது பெரிய பாதிப்பு இல்லை. இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் வேவா இருந்ததுன்னா இதை ஸ்டார்டிங் பாயிண்டோ அல்லது டவுன் பாயிண்ட்லயோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அது போல டிசி வோல்டேஜ் செக் பண்றோம்னா இது வழியா பார்க்கலாம். ஏசி டிசி மாத்திக்கலாம். இது டைம், இது மூவ் வந்து மேலே கீழே நம்ம அப்படி மூவ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பாருங்க ட்ரிகர் பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரிகர் பாயிண்ட்டை செட் பண்ணி ட்ரிகர் பாயிண்ட்டை மேலே ஏற்றிக்கலாம். மேலே ஏற்றினா சரியாக இருக்கும். ஸோ இப்போ எளிதாக நம்மளால இதை வந்து ஒரு சிக்னலை வந்து ரீட் பண்ண முடியுது. ரொம்ப சிம்பிளாக ஹேண்டியாக. இதில் மேலே எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் அந்த ஃப்ரீக்வன்சி வருது, எவ்வளோ மில்லி வோல்ட் இருக்குது, எல்லாமே இதில் வருது. கீழே பாருங்க 0.3 VPP வோல்ட், அதாவது பீக் டு பீக் வோல்ட் கொடுத்துருக்காங்க. வி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க 0.3 30 வோல்ட், பீக் டு பீக் 0.31. ஃப்ரீக்வன்சி வந்து 1000 Hz 1K கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொண்டு அதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிளுக்காக பார்க்கலாம். அதற்காக இதை பயன்படுத்துகிறேன். ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மரை நான் செட்டப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை போல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வச்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் நான் ஆல்ரெடி வந்து பவர் சப்ளைல கொடுத்துருக்கேன். செகண்டரியில் நம்ம வந்து ஒரு 24 வோல்ட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு செக் பண்ணுறதுக்காக தான் ஒரு வேவ் ஃபார்மை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது. சென்ட்ரல் இருக்கிறது ஏசி சிம்பிள் இதுலேயே போட்டிருக்காங்க. அதனால நம்ம ஏசியில் போகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் இருக்கக்கூடிய டிசி வந்து இந்த சாம்பிளிங் இருக்க சைடு பிளஸ், இந்த சைடு மைனஸ் வரும். 24 வோல்ட் வருதா, எப்படி இருக்கு டிசி? இப்போ கெப்பாசிட்டர் கிடையாதுங்க. அதனால அந்த வேவ் ஃபார்ம்ல நீங்க அன்ஃபில்டர்டு டிசி அதை பார்க்கலாம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இப்போ நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வோல்ட் பார்த்துக்கலாம், எவ்வளவு வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து எடுத்துறேன். வோல்ட் பார்ப்பதற்கு நார்மல் ப்ராபை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பிளஸ் நான் இந்த பக்கம் சொன்னேன், பிளஸை வச்சு இந்த மைனஸ்ல பார்க்கலாம். இதற்கு நம்ம வோல்ட்ல போய்க்கலாம். இது டிசியில் இருக்கு. இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி சாரி டிசி தான் நமக்கு வேணும், டிசியிலே வச்சுக்கலாம். 24 வோல்ட் டிசி வருது. ஏசி வரணும்னா ஏசியில் வச்சுட்டு சென்டரில் இருக்கக்கூடிய ஏசி இன்புட்டை பார்க்கலாம். 26 வோல்ட் ஏசி வருது. டிசியில் வரும்பொழுது நமக்கு கம்மியாக வருது. இதை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து நமக்கு கெப்பாசிட்டர் போட்டோம்னா அதிகமான வோல்டேஜ் வரும், 1.4 டைம்ஸ் வரும். இது நம்ம கெப்பாசிட்டர் இல்லாததுனால அதோட மினிமம் வேல்யூ காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா இப்போ நம்ம பார்த்தது வோல்டேஜ் மட்டும்தான். இப்போ இந்த இது பேட்டரி சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மோடு வந்து நம்ம ஆசிலோஸ்கோப் மோடில் எடுத்தாச்சு. அது முன்னாடி இருந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சுவிட்ச் வந்து என்னன்னா 10x 1x, அதாவது நம்ம அதிகமான வோல்டேஜ் மெஷர் பண்ணும்பொழுது 10x எடுத்துட்டோம்னா நம்ம வரக்கூடிய வோல்டேஜை மல்டிப்ளை பை 10 நம்ம மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ 230 வோல்ட்னா இங்கே நீங்கள் 23 வோல்ட் தான் வரும். இதில் போட்டிங்கன்னா 230 வோல்ட் வந்துடும். இந்த ரேஞ்சை விட தாண்டி போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் 10xல வச்சு பண்ணலாம். இப்போ நான் 10xலேயே வச்சுருக்கேன். சேஃப்டி சைடுக்கு 10xல வச்சுங்க. அது ரொம்ப கம்மியான வேவ்ஃபார்ம் வந்தால் கூட்டிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினலை நெகட்டிவ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம வந்து பாசிட்டிவ்ல வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஏசியில் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் டிசிக்கு போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏசி டெர்மினல் வைக்க போகிறேன். ஏசி டெர்மினல்ல ஒரு டெர்மினல் வச்சிருக்கோம். இன்னொரு டெர்மினலை நம்ம இங்கே ப்ராப் வழியாக நான் கனெக்ட் பண்ண போறேன். பாருங்க, எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்க ஏசி கனெக்ட் பண்ணியாச்சு. பட் ரேஞ்ச் வந்து நமக்கு ரொம்ப பெருசா இருக்கு.
ஆட்டோ ரேஞ்ச் போட்டுக்கலாம். சரிங்களா? ஆட்டோ ரேஞ்ச் போட்டால் நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம், என்ன ரேஞ்சோ அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியும். இதில் மூவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ ஒரு ஏசி வோல்டேஜ் கிடைச்சிருக்கு. இதுல ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதுல வோல்டேஜ் பாருங்க, வரக்கூடிய வோல்டேஜ் 2.5 வோல்ட் இருக்கு. நம்ம வந்து 25 வோல்ட் 10 எக்ஸ் செலக்ட் பண்ணதுனால இவ்வளவு வருது. இப்போ 2.5 × 10 வோல்ட் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ நான் வந்து ஏசியில பார்த்தாச்சு. இப்போ டிசியில வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? டிசியில வரும்பொழுது ஒரு சைடு நான் ஏசியிலே வச்சிருக்கேன், ஒரு சைடு மட்டும் டிசியில வச்சு பார்க்குறேன். பாத்தீங்களா? ஒரே ஒரு வேவ் ஃபார்ம் தான் வரும். ஏன்னா நான் என்ன ஏசியில தான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன், அதுல இருந்து ஒரே சைடு மட்டும் எடுத்தோம்னா ஆஃப் வேவ் மட்டும் வருது. இதே நான் இந்த பக்கம் எடுத்தோம்னா இன்னொரு ஆஃப் வேவ் வரும். புரியுங்களா? இதுல இருக்க நெகட்டிவ் ஆஃப் வேவ் வருது. இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பாசிட்டிவ் ஆஃப் வேவா நம்ம இப்போ எடுக்க போறோம். இப்போ பாருங்க, நான் இதை வெளியில எடுத்துட்டு டிசியிலே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் டிசியில கனெக்ட் பண்ணிட்டேன். டிசியில என்ன எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டு வேவ் ஃபார்மும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். Move. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் வேவ் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தபோது ஒரு ஆஃப் வேவ் மட்டும் தான் வந்தது. அது வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர். இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ங்கிறதுனால ரெண்டு ஆஃப் வேவும் சேர்ந்து ஃபுல் வேவா கிடைக்குது. ஆனா இப்ப நம்ம கெப்பாசிட்டர் சேர்க்கல. இப்ப நம்ம கெப்பாசிட்டர் சேர்க்க போறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? கெப்பாசிட்டர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சேர்க்கணுங்க. இப்போ பாசிட்டிவ் இந்த ஒரு நெகட்டிவ் இருக்கு, இந்த சைடு பாசிட்டிவ் இருக்கு. நான் சேர்க்கிறேன். சேர்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுங்க டிசியா மாறிடுச்சு. இதை எடுத்ததுக்கு அப்புறம் ஏசி பல்சேட்டிங் ஏசியாக இருக்கு, ஃபுல் வேவ். இதை நான் வந்து கெப்பாசிட்டர் போட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க, பியூர் டிசியாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 வோல்ட் தான், ரொம்ப நேரம் இதை குடிக்க முடியாது. ஏன்னா இதில் வரக்கூடியது 24 வோல்ட். அதனால நான் உடனே எடுத்தேன், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு உபயோகமான ஒரு மீட்டராக அமைஞ்சிருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இன்வெர்டர் ஏசி தான் ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஏசி மெக்கானிக்கு ஒரு இன்டோர் யூனிட்டுக்கும் அவுட்டோர் யூனிட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிக்னல் அதை வந்து வருதா வரலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு பல வகை போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் கிளியரா கிடைக்காது. இதுல கிளியரா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வருதா, ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது, இன்டோர்ல இருந்து அவுட்டோருக்கு கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக இந்த மல்டிமீட்டரை வச்சு பார்த்துட முடியும். ஸோ ஒரே மல்டிமீட்டர்ல எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கிறதுனால ஒரு ஏசி மெக்கானிக்கு இது ரொம்ப உபயோகமான ஒரு டூலாக அமையும். நம்ம இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் பார்த்தோம், பிஎஸ்ஓலாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் ஷாப்ல தான் வச்சு செய்ய முடியும். ஒரு லொகேஷன்ல ஏசியில நம்ம போய் செக் பண்ண முடியாது. அவுட்டோர் யூனிட்டோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அது பில்டிங்கை விட்டு வெளியில அந்தரத்துல ஒரு ஸ்டாண்டில் இருக்கும். சன்ஷேடு பல நேரங்களில் சன்ஷேடில் இறங்கி தான் நம்ம அது வேலை செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து கம்யூனிகேஷன் வருதான்னு பாக்குறோம்னா இந்த மாதிரி மல்டிமீட்டர் ரொம்ப ரொம்ப உபயோகமானது. இதை தனியா ஆசிலோஸ்கோப்புக்குன்னு ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் வருது, அந்த மாதிரி வச்சுக்காம மல்டிமீட்டரோட சேர்த்து வச்சுட்டா எல்லாமே இந்த பர்பஸ் இதுலயே சால்வ் ஆகும். புரியுங்களா? இது ரொம்ப உபயோகமான டூல் தான், கண்டிப்பா வாங்கிக்கிங்க. இது வந்து ஒரு 3000 to 4000 ரூபாய்க்குள்ள தான் ரேஞ்ச் இருக்கும். நான் சைனால வாங்கும்போது இது கிட்டத்தட்ட $40 வந்துச்சு. 40னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் கிட்ட வந்தது. பட் இங்க வந்து ஒரு 4000 ரூபாய் இருக்கலாம். நீங்க அமேசான் ஆன்லைன்ல பாருங்க, கண்டிப்பா இதே மாதிரி மாடல் எது வேணா கிடைக்கும், உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நல்ல உபயோகமான ஒரு கருவி தான், அதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நிச்சயமா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இதை போல இன்னும் டூல்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். நல்ல எலக்ட்ரானிக் ஹாபியஸ்டுக்கு ரொம்ப உபயோகமான கருவிகள் பலது வாங்கியிருக்கேன். அதை ஒன் பை ஒன்னா இன்னும் நம்ம சேனல்ல இந்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.